இன்னைக்கு நம்ம ஜியாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ராப்ளம் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி D and E are points on the sides AB and AC respectively such that DE parallel to BC. இதில் வந்து AD by DBC equal to 3/4, ACC equal to 15. அப்போ ACC equal to 15. AE கண்டுபிடிக்க சொல்கிறோம். AE என்னுடைய வேல்யூ என்ன, அதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்கு. ட்ரையாங்கிளுக்கு வந்து ஏபிசின்னு பேர் வைக்கிறோம். அது சென்டரில் டிஇன்னு 2 பாயிண்ட்டு, அது வந்து பிசிக்கு வந்து பேரலாக இருக்கும். இந்த ஏயினுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறோம். அது நமக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வைக்கிறோம். ஓகே, ஏஏ எக்ஸ்ன்னு வைக்கிறோம். அப்போ இந்த ரெண்டும் பேரலாக இருக்கனால நம்ம கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணும்போது AD by DB equal to AE by EC. ஓகே, அவன் கொடுத்துருக்கான் AD by DB is equal to 3/4. that is 3/4. அப்போ ADன்றது 3, இது வந்து 4. ஓகே, நமக்கு வந்து ஏஇன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏஇ அப்போ 3/4 is equal to ஏஇன்றத ஏஇ வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எக்ஸ் பை இசி, அதாவது இந்த வேல்யூ வந்து 15 மைனஸ் மொத்தத்தில் வந்து 15 கொடுத்துருக்கோம். அதில் வந்து 15 குறைச்சிட்டோம்னா 15 வந்து எக்ஸை குறைச்சிட்டோம், அந்த வேல்யூ கிடச்சிரும். அப்போ 15 மைனஸ் எக்ஸ். ஓகே, ஏஇன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஏசின்ற வேல்யூ 15, ஏசி 15. அப்போ இசின்ற வேல்யூ எவ்வளவு, மொத்தம் இது வந்து 15 இருக்குது. அதில் வந்து எக்ஸை எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது இசி. அதான் 15 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை கால்குலேஷன் பண்ணும்போது 3 × 15 minus x is equal to, இது மேலே போயிடும் 4x. இது 45 minus 3x is equal to 4x. இப்போ 45 கழித்து 3x அங்கே கொண்டு போயிடுச்சுன்னா 7x.